பட் செய்யற வேலையை செமையா செய்யணும்னு நினைச்சேன். இப்ப செமையா செய்யும்போது எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா தான் தேட்டரா வரேன். எல்லாரையும் பாக்குறேன், எல்லாருக்கூடயும் பேசுறேன். ஐயோ இங்க வரணுமே அப்படி யோசனையே கிடையாது. தூத்துக்குடியா வாங்க போலாம், திருச்செந்தூரா வா போலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் வந்தேன். ஸோ எமோஷன் வந்து 100% கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்ச்சியோட இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. கேள்விகள் போதும், என்ஜாய் பண்ணுங்க, போய் சாப்பிடுங்க. பின்னாடி கத்தவே மாட்டேன்றீங்க. 3 நாள்ல ஒரு 10-12 மாவட்டம் போயிட்டு நினைக்கிறேன் சார். இதுல ஆரம்பிச்சோம், கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்செந்தூர், இப்போ வந்து தூத்துக்குடியில இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாவட்டம் 3 நாள்ல கவர் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலயும் இதே அளவுக்கு பயங்கரமான அன்பு தான் கொடுக்குறாங்க மக்கள். ஸோ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வரவேற்பா இருக்கு. அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, படம்லாம் ஓடுது, நிறைய கோடிகள்லாம் கலெக்ட் பண்ணுது. பட் ஆனால் தேட்டர் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கிறத ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். இப்பதான் இந்த தேட்டரோட கிளியோபாட்ரா தூத்துக்குடி தேட்டரோட மேனேஜர் அவர் இன்சார்ஜ், அவர்கிட்ட கேட்டோம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட்டையை கலப்புது எப்படி சார் பண்ணுது, நீங்களே சொல்லிடுங்க. லாஸ்ட் 2 days ஃபுல் ஷோ, எல்லா ஷோவும் ஃபுல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிளஸிங். இன்னைக்கு வந்து பைரசி வந்துருச்சு, ஓடிடி இருக்கு, 1 மாசத்துல வந்துரும்னு வாங்க, 2 மாசத்துல வந்துரும்னு வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 10 நாளா எல்லா ஷோவும் எல்லா தேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். வரும் சார். இப்பதான் இந்த முதல்ல இப்ப நீங்க இவர் எனக்கு இப்பதான் முதல் வாட்டி பாக்குறேன். செமையா அன்பாலே அடிக்கிறாரு. அங்க ஒரு ஹாய்ப்பா அங்க பாருங்க, இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த உத்வேகத்தோட போய் அடுத்தது வேலை பண்ண ஆரம்பிக்கலாம் சார். கேள்வி கேட்கும் போதே யோசிக்கிறாரு, என்ன கேட்கலாம், மக்களுக்கு என்ன சொல்றது, நல்ல படமா கொடுக்கதான் முயற்சி பண்ணுவேன் சார். அண்ட் என்ன சொல்றது சார், இது வந்து எப்போவாவது ஒரு வாட்டி ஒரு லைஃப்ல ஒருத்தருக்கு நடக்கும். அது மாதிரி இப்போ எங்க டீம் மொத்தத்துக்கும் நடந்திருக்கு. ஸோ நாங்க டீமா எல்லாருமே வந்து என் டீம்ல பாருங்க, சரவணன் அங்க பாருங்க. ஆனா அங்க கேமரா போவாது, அப்படியே முடிஞ்சா நீ வண்டி போப்பா, என் மொத்த டீமும் இருக்கு. ஸோ எங்க எல்லாருக்குமே இது லைஃப்ல ஒரு பெரிய மூமெண்ட். ஸோ வி வாண்ட் டு பி வித் பீப்புள், மக்களோட இருந்து நன்றி சொல்றது தான் வந்திருக்கோம். அண்ட் ஏதாவது என்னப்பா இதை கேட்கணும். எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறோம்னு தான் படம் எடுத்தோம். ஸோ அதுல வந்து சில பேர் மனம் உடைஞ்சிருந்தாங்கன்னா அது தூக்கிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அது இல்லை இப்போ அந்த கருத்து. ஸோ இன்னொரு விஷயம், போன பிரஸ் மீட்ல வந்து இது கேட்டாங்க, சினிமாவில் வெற்றிடம் இருக்கான்னு ஏதோ கேட்டாங்க. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அது வந்து திருப்தியா இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, விஜய் சார் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர். அதாவது அவர் விட்டுற இடத்த வேற யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவர் 10 ரெக்கார்டு தமிழ் சினிமாவில் இருக்குன்னா ஒரு 8 ரெக்கார்டு அவரோட தான் இருக்கும். அவ்வளோ பெரிய நடிகர். ஸோ அவர் தமிழ் சினிமாவில் இல்லாதது ஒரு பெரியமான காலியான இடம் தான். ஆனால் அவர் இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். பட் இங்க நம்ம கிட்ட வந்து சூர்யா சார் மாதிரி இன்னும் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல படங்கள், பயங்கரமான பெரிய படங்கள், பெரிய இந்த மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ற படங்கள் வரும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பினேன். போன வாட்டி ஒழுங்கா சொன்னேன்னு தெரியல, அதான் இன்னொரு வாட்டி தெளிவுபடுத்தினேன். சார் அதுதான் சார், இப்பதான் வந்திருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருமே கேட்பாங்க அவங்கவுங்க துறைக்கு. சினிமா துறையில இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. சோ எது மக்களுக்கு நல்லதோ, எது துறைக்கு நல்லதோ அது கரெக்டா சார் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை. 2076 ஐபிஎல் போதும் நினைக்கிறேன் சார். இன்டர்வெல்ல போய் மக்களை சார் இப்பதான் சிஎஸ்கே இல்லையே, மனசே உடஞ்சு போச்சு. என்ன சிஎஸ்கே இல்லைன்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷம். ஆர்சிபி ஜெயிச்சா, சிஎஸ்கே இல்ல. சோ அதனால விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அது கேட்டாரு, என்ன ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க சார்? நான் தான் யூகேஜியா நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓவரால் வந்து படத்துல இந்த நடிகர் அந்த நடிகர் சொல்ல முடியாது சார். எல்லாருமே இப்ப தெரியல. நான் தாடி எடுத்தேன் படங்கள், அதான் தாடி எடுத்தேன். எனக்கு பெருசா பிடிக்கல, தாடியோடய வரலாம்னு நினைச்சிட்டேன். பட் இந்த படத்துல வந்து நான் குறிப்பா நிறைய இடத்துல சொல்ல முடியல. மலையாள லெஜெண்ட் ஆக்டர் இந்திரன் சார் வந்து நாங்க இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்தோம். ஆனா அவர் கூட்டு வந்தது எவ்வளவு பெரிய படத்துக்கு. இப்ப மொழியே தெரியாத இடத்துல கூட அவர் நடிக்கிறதுக்கு பயங்கரமா மக்கள் வந்து அழுகுறாங்க. அவரோட சேர்ந்து இந்த கதையில டிராவல் பண்றாங்க. சோ அவருக்கு இந்த வாய்ப்புல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். போய் சார்
வாங்க ஓகே ஓகே சரி வாங்க நிதானமா பேசலாம் சொல்லுங்க அப்புறம் மொத்தமா பாத்துருக்காங்க ஆமா சார் 217 பேர் வந்து ஒரு ஊரையே ஆறுமுக நேரிய கூட்டு போயிருக்காருன்றதுனால நாங்க திருச்செந்தூர் போனதுக்கு ஒரே ரீசன் அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் தான் செலுத்தினோம். என்ன ஆச்சரியமான விஷயம்னா இன்னைக்கு 2வது வாட்டி 217 பேரையும் கூப்பிட்டு அதே தேட்டருக்கு போயிருக்காரு. நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வரோம் சார், இல்ல நாங்க தேட்டர்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் படம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஹரி அவரோட பேரு. ஸோ அவரோட மொத்த குடும்பத்துக்கும் நன்றி. ஏன்னா இந்த படத்தை நாங்க ப்ரொமோட் பண்றோம், காசு கொடுத்து எவ்வளவு பண்ணாலும் போய் சேர்க்க முடியாது சார். மக்களே இது மாதிரி பண்ணும்போது தான் இந்த படம் இவ்வளவு போய் சேர்ந்தது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா, ஒரு ஹீரோவா, ஒரு டைரக்டரா நாங்க போய் பேட்டி கொடுக்கலாம், ஊரா போகலாம், தேட்டருக்கு போகலாம். பட் ஆனா மக்களே இது அவங்க படமா எடுத்து ஒரு ஊர் மொத்தத்தையும் ஒருத்தர் கூட்டு போறாரு, அந்த ஊரே சந்தோஷமா பாக்குது. ஒரு வாட்டி இல்ல 2வது வாட்டியும் அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், மரியாதை செலுத்தணும்னு தோணுச்சு. போயிட்டு வந்தோம். அதான் இப்பதான் சொன்னேன் சார், முதல்ல இந்த அன்புகளை வாங்கலாம். ஓட்டு போடும்போது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.